என் பேர் ரெவரண்ட் ராகேஷ் कुमार। मैं एक हिंदू परिवार से पहले था। நான் வந்து ஒரு இந்து குடும்பத்துல இருக்கேன்। मेरे जो माता पिता दादा दादी थे वो मूर्ति पूजक थे। நாங்க வந்து சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்தோம் எங்க அம்மா அப்பா। और मैं 6 भाई और 2 बहन, माता पिता हैं। எனக்கு வந்து எனக்கு 6 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, 2 சகோதர சகோதரிகள் இருக்காங்க, 2 சகோதரிகளும் 6 சகோதரர்களும் இருக்காங்க। मेरी जीवन की गवाही ये है कि मैं 22 साल में बीमार रहा। நான் வந்து 21 வயதுல உடம்பு சரியாம இருந்தேன்। मेरा शादी भी हो गया था, 2 बच्चे हो गए थे। 22 வயதுக்குள்ள எனக்கு வந்து உடம்பு சரியாத அந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைகளும் இருந்தாங்க। मेरा दिमागी डिस्टर्बिंग हो गया था, मैं एकदम पागल हो चुका था। பைத்தியம் பிடித்து இருந்துச்சு எனக்கு। और मैं कई जगह पे गया, मंदिरों पे गया, मजारों पे गया, तांत्रिक के पास गया, ओझाओं के पास गया, अच्छे डॉक्टरों के पास गया, लेकिन मैं कहीं से ठीक नहीं हुआ। நான் வந்து 2 குழந்தைகள் இருக்கும், எனக்கு குழந்தைங்க பிறந்த பிறகு நான் பைத்தியக்காரனா ஆயிட்டேன்। அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போனாங்க। நான் வந்து எல்லா இடத்துக்கும் போனேன், மந்திரம் செய்யற இடத்துல, மாந்திரிகம் செய்யற இடத்துல, மற்ற இடங்கள்ல என்னை கூட்டிட்டு போனாங்க। அப்புறம் சிலை வழிபாடுகள் மத்தியில என்னை எடுத்துட்டு போயிருந்தாங்க, ஆனா வந்து எனக்கு சரியாகல। और मेरे जीवन में एक दिन ऐसा हुआ कि मैं बहुत तेजी के साथ बीमार हो गया। ரொம்ப எனக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வேகமான ஜுரம்। एक जगह मेरे घर वाले लेके गए, अब मुझे कोई होश आवाज नहीं था। वो छोटा छोटा पेपर में 30 जो है कि पेपर में लिख कर कुछ दिया, उसको 1 गिलास पानी में उसको मसल करके पी जाना। 3 பேப்பர்ல நம்பர்ஸ் மாதிரி எழுதி கொடுத்திருந்தாங்க, அத வந்து நல்லா அந்த பேப்பரை கரைச்சி நான் தண்ணியில போட்டு குடிச்சிட சொன்னாங்க। 3 பேப்பர்। मुझे कोई आराम नहीं हुआ। அப்ப எனக்கு அமைதி கிடைக்கல, எனக்கு வந்து அது மறந்து போச்சு, எல்லாமே ஒண்ணுமே தெரியல, சுயநினைவு இல்ல। और वो तांत्रिक ने कहा कि 7 कलर का कबूतर लगेगा, 7 कलर का कपड़ा लगेगा, 7 कलर का फूल लगेगा। तो मैंने कहा कपड़ा तो हो सकता है, फूल भी हो सकता है, लेकिन मैंने 7 कलर का कबूतर कभी नहीं देखा है। सिर्फ 2 प्रकार का मैं कबूतर देखा है। तो वो बोला कि आप इसके लिए चिंता मत कीजिए, इसके लिए 20,000 रुपए दे दीजिए, मैं इंतजाम कर दूंगा। அவர் சொன்னாரா, அந்த மந்திரவாதி சொன்னாராம், நீங்க 3 கலர்ல 7 கலர்ல புறா வேணும், 7 கலர்ல பூ வேணும், 7 கலர்ல துணி வேணும்னு சொன்னாராம்। அது இப்படி சொன்னாராம், எனக்கு வந்து 7 கலர்ல துணி கண்டுபிடிச்சிருவேன், ஃப்ளவர் கூட 7 கலர்ல பூக்கள் கூட கண்டுபிடிச்சிருவேன், புறா எங்க இருந்து நான் 7 கலர்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம்। உடனே அந்த மந்திரவாதி சொன்னாராம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து 20,000 ரூபாய் பணம் கொடுங்க, அதை நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க। ओनली एक दिन सिर्फ आराम हुआ था हमको। ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அமைதியா இருந்துச்சு। मैंने उनसे बात किया, भैया इसको क्या करेंगे? बोले कि मैं इसका बलि करूंगा कबूतर को। नहीं बोल रहा था मैं बलि करूंगा, मिला नहीं, था पैसा दो तो मैं कर लूंगा। और சொன்னாரா, நான் வந்து அந்த புறாவை வந்து பலி கொடுப்பேன், அதனால நீ வந்து என்ன பண்ற, காசு மட்டும் கொடுத்துட்டு நீ விட்டுரு, நான் மீதியை பாத்துக்கிறேன்। मैंने कहा कि मैं जब 1 मंथ ठीक रहूंगा तभी दूंगा। இவர் சொன்னாரா, 1 மாசம் நான் நல்லா இருந்தாலும் 20,000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னாராம்। और उसके बाद फिर ज्यों का त्यों हो गया, मैं उससे फिर बीमार पड़ गया। அப்படியே இருந்தது, அதே மாதிரி மறுபடியும் நான் உடம்பு சரியாம போயிட்டேன்। नहीं दिया। और उसके बाद फिर एक विश्वासी ने मेरे मम्मी से कहा कि आपका बेटा इतना दिन से बीमार है, ईसाई लोग भजन भाव करते हैं, वहां पर लेके चले जाओ और ये ठीक हो जाएंगे। இவ்வளவு நாள் உங்க பையன் வந்து முடியாம இருக்காரு, நீங்க எங்கெங்கயோ போறீங்க அப்படின்னு சொல்லி 2 விசுவாசிகள் வந்து, நீங்க ஜெபத்துக்கு வாங்க, அங்க வந்து பாட்டு பாடி ஆராதனை பண்றாங்கல்ல, உங்களுக்கு சரியாயிரும், அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க।
और मेरे घर वाले ने मेरे मम्मी के साड़ी से मेरा हाथ और पैर बांध करके उस आराधना समूह में लेके गए। அவங்க அம்மா அப்பா வந்து இவர் கை காலெல்லாம் கட்டிட்டு அந்த ஆராதனைக்கு தூக்கிட்டு போனாங்களாம். क्योंकि मेरे घर में 26 परिवार थे, 26 लोगों का खाना मैं सारा खा जाता था। 25 பேர் அவங்க குடும்பத்துல இருந்தாங்க. 25 பேரோட சாப்பாடையும் அவர் சாப்பிட்டு விட்டுருவாரு. फिर भी मैं एकदम पतला सा हो गया था। இவரை கட்டி போட்டுட்டு அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும். ஏன்னா சாப்பாடுலாம் சாப்பிட்டுருவாரு. 25 பேர் சாப்பாடு. उसके बाद जहां पे प्रभु के दास विश्वानी के पास्टर बच्चेलाल, जैसे यहाँ पर झुंड है, आराधना चल रहा है, वैसे वहां पर वो चला रहे थे। இவர் வந்து 25 பேரோட சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒல்லியா தான் இருப்பாராம். சாப்பிட்ட மாதிரியே தெரிய மாட்டாராம். और वहां जब लेके गए तो सब लोग आके बैठे और जो जूता चप्पल था वो उठा करके सिर पर रखना शुरू कर दिया। சரிட்டு என்ன அங்க கூட்டிட்டு போனாங்க. அப்ப அங்க பச்சேலால் குழந்தை சிகப்பு, அவர் பேர் வந்து தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா குழந்தை சிகப்பு. அந்த பாஸ்டர் பேர் சிவப்பு குழந்தை. சிவப்பு குழந்தை அவர் பேரு. அவர் வந்து அவர் வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சபை இருக்கும் போது அங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இவரை வந்து உட்கார வச்சிருந்தாங்க. இவர் அங்க ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, 40-50 பேர். அவங்க செருப்பெல்லாம் தூக்கி தலையில ஒரு செருப்பா வச்சிட்டு இருந்தாரு அங்க உட்கார்ந்து. और आराधना जब समाप्त हो गया मेरे घर वालों ने लेके चल दिए, ठीक नहीं हुए। சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்சோடனே சரியாயிரும் அவங்க விசுவாசிச்சு வந்தாங்க. உடனே அவங்க வந்து இந்த பையன் இவரை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. फिर ऑटो में ले जाकर के बैठ गए। ஆட்டோல கூட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க. पास्टर जी जा करके मेरे घर वाले से बातचीत किया। அந்த பாஸ்டரே வந்து அந்த சிவப்பு குழந்தை என்ற பாஸ்டரே வந்து எங்களோட ஆட்டோல பேசினாரு. फिर जो है कि मेरे घर वाले ऑटो में से निकाल करके लिया करके बैठा दिए। சரிட்டு சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல உட்கார வச்சாங்க. அந்த பாஸ்டரே ஓடி வந்து பேசணும். சரி வரலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஆட்டோல இருந்து இறக்கி என்னை கீழே உட்கார வச்சாங்க. और पास्टर जी ने मेरे सिर पर हाथ रख करके और विश्वासी लोग सारे लोग थे, एक दूसरे का हाथ पकड़ करके चैनल प्रार्थना शुरू कर दिए। அவர் என்ன பண்ணாருன்னா பாஸ்டர் நடுவுல உட்கார வச்சு எல்லா விசுவாசிகளையும் கூப்பிட்டு கை பிடிச்சிட்டு செயின் மாதிரி ஆக்கி நடுவுல உட்கார வச்சு பாஸ்டர் தலையில கை வச்சு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. उस समय मेरे जीवन में दुष्ट आत्मा उपस्थित हो गया। கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருந்த அந்த ஆவி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. दुष्ट आत्मा आवी, कट्टा आवी। और वो जोर जोर से चिल्ला करके बोलने लगा कि आप मुझे क्यों परेशान कर रहे हैं। ரொம்ப சத்தமா கேட்டுச்சா, ஏன் நீ என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்க? मैं इसको जान से मार डालूंगा। நான் வந்து இவனை உயிரோட கொன்றுவேன்। पास्टर ने कहा कि तुम्हारे पास औकात नहीं, तुम जान से मार डालो, क्योंकि परमेश्वर ने इनको अभिषेक किया है और बनाया है आज के मैसेज के अनुसार। आमीन। இன்றைக்கு நான் சொல்லப்பட்ட செய்தியை போல தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொண்டவர் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்துட்டாரு. அவர் சொன்னாரு, அந்த துஷ்ட ஆத்மா சொல்லுச்சு, அந்த கெட்ட ஆவி சொல்லுச்சு, இன்னைக்கு என்ன ரொம்ப தொல்லை பண்ணினா இவனை இன்னைக்குள்ள நான் காலி பண்ணிடுவேன், கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு தைரியம் என்ன, இங்கேயே கொல்லுன்னு அந்த பாஸ்டர் சவால் விட்டாரு. और वो दुष्टात्मा चिल्लाने लगा। फिर लोग प्रेयर करना शुरू कर दिए और जब प्रेयर किए तो बोला कि अब मैं जा रहा हूँ। पास्टर से हाथ मिलाया। பாஸ்டரோட அந்த துஷ்ட ஆத்மா கை கொடுத்துச்சா, உற்று தயவு செய்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி तो पास्टर ने कहा अभी इसी वक्त जो है कि माथा टेको जमीन में और तुरंत निकल के चले जाओ। உன்னுடைய தலைய நீ பாதத்துல வை, தரையில வை, மண்ணுல வை, தேவனுடைய பாதத்துல வை, வச்சுட்டு ஒப்பு கொடுத்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. और मेरे जीवन से 108 दुष्ट आत्मा निकला। 108 அசுத்த ஆவிகள் சத்தம் போட்டு வெளியே இருந்துச்சா ஒண்ணு ஒண்ணா. ஒரு பிரதர் வந்து சீக்கிரமா சொல்ற பேரெல்லாம் கடற்கரை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன பேர் சொல்லுதுன்னு பக்கத்துல நின்று
पास्टर ने कहा अगर तुम जो है कि अगर पहले तो बोला कि मैं बोले कि कितने लोग हो, बोला कि हम बहुत ज्यादा है, बोले 10 लोग हो, बोला हम और हैं, बोले कि 20 लोग हो, बोला हम और है, बोले 50 लोग हो, बोला हम और हैं, बोले कि 100 लोग हो, बोला हम और है। तो पास्टर जी ने कहा नहीं, शैतान झूठ का ठेकेदार होता है, झूठ का पिता होता है। अगर तुम 100 से एक भी कम निकले तो परमेश्वर के सामर्थ्य में फिर प्रार्थना करूंगा और तुम फिर पीड़ित किए जाओगे। वो हमारी जीव कहा ठीक है, हाथ मिलाया और 108 दुष्ट आत्मा मेरे जीवन से निकला। मैं आज तक ठीक ஆமென் ஹalleluya நான் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் வெளியில வரும்போது சொல்லிச்சா எத்தனை பேர் இருக்கீங்க? என்கிட்ட 10 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா, 20 பேர் இருக்கிறோம்னு சொல்லிச்சா, பொய் சொல்லாதன்னு சொல்ல சொல்ல கவுண்ட் ஏத்திட்டே போச்சு. அப்புறம் 50 இருந்துச்சு, அப்புறம் 100 இருந்துச்சா, 100 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சொன்னாரா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற பிசாசே, 100 விட நீ 1 கூட இருந்தாலும் நீ இன்னைக்கு காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்னோன்னா, இரு நான் 108 இருக்கிறேன், நான் விட்டுரு, நான் எல்லாருமே போயிடுறோம்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஓடிடுச்சான் எல்லாமே. और जब मेरे जीवन से दुष्ट आत्मा निकल गया, पास्टर जी पूछ रहे हैं भैया आपका नाम क्या है? मैंने अपना नाम बताया, बोले काम क्या करते हो? मैंने काम भी बताया और मैं ठीक हो गया। और जब मैं घर पे गया, मेरे घर में जो 26 परिवार थे, सभी लोगों ने प्रभु यीशु मसीह को एक दिन में ग्रहण किया। तो 2005 फरवरी सेकेंड सप्ताह था वो 2006 2005 பிப்ரவரி மாசம் 6 ரெண்டாவது வாரம், அதாவது பிப்ரவரி மாசம் 2வது வாரம் 25 பேர் அவங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த பைத்திய ஆவி வந்து அந்த இடத்தை விட்டு அவர் சர்ச்ல ஜெபம் பண்ணும்போது, பைத்தியமா இருந்தவர், செருப்பெல்லாம் எடுத்து தலையில போட்டுட்டு இருந்தவர், அதே ஆராதனையில இவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாராம். அவர் கரெக்டா அவருடைய பேர் मेरा नाम राकेश कुमार है। ये पेर राकेश कुमार, काम बताइए। मैं कालीन का कारपेट का काम करता था। நான் வந்து இந்த மாதிரி கார்பெட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கரெக்டா அந்த எப்ப விட்டாரோ அந்த வேலையும் சொன்னாராம், அந்த அவருடைய பேரையும் கரெக்டா சொன்னாராம். அதோட வீட்டுக்கு போனாராம், பிரகாசமா ஆயிட்டாராம், எல்லா ஆவியும் போயிடுச்சான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு 25 பேரும் அன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. और मेरी सैलरी 22,000 थी, मैं उसको छोड़ करके प्रभु की सेवा में लग गया। 22,000 சம்பளம் வந்து वो जॉब था मेरा ना, मैं वो कर रहा था। मैं उसको जब प्रभु यीशु मसीह ने मुझे चंगा किया, मैं वो जॉब को छोड़ दिया। நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். 22,000 கிடைச்சிட்டு இருந்த வேலையை அப்பயே ரிசைன் பண்ணிட்டேன். 2005 உடனே ரிசைன் பண்ணிட்டேன். ஆண்டவர் என்ன சுகமாக்கணும்னு நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டேன். மறுபடியும் என்னுடைய ஊழியத்துக்கு நான் போகவில்லை, என்னுடைய வேலைக்கு நான் போகவில்லை. मेरे पिताजी जितने भी घर में देवी देवता के तस्वीर थे, मूर्तियां थी, सीमेंट के बोरी में भर करके उसके दूसरे भी लेकर गंगा नदी में फेंक दिए। என்னுடைய அப்பா உடனே அடுத்த நாளே அந்த எல்லா வீட்டுல நிறைய அவங்க வந்து சிலை வழிபாடுகள் செஞ்சிருந்தாங்க, போட்டோஸ் இருந்துதான், எல்லாத்தையுமே சிமெண்ட் சாக்கு இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு गंगा नदी में கொண்டு போய் जो मेरे पिताजी पूजा करते थे मूर्ति का, उसको ले जाकर गंगा हम नदी अपन में पूजा ही मेरा आपका रिश्ता खत्म है आज से, मैंने यीशु को ग्रहण कर लिया। அந்த சிலையை கொண்டு போய் அதுல போடும்போது சொன்னாராம், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஆண்டவரை கும்பிடுவேன், உன்னோட என் சம்பந்தம் என்னோட முழுகி போயிருந்து சொல்லி गंगा नदी தூக்கி போட்டு போயிட்டாரு. मैं लगातार मेरा पूरा परिवार, मम्मी पापा और मेरी पत्नी, मेरी भाभी और जो उनके मेरे भाई थे, पूरे परिवार हम लोग चर्च जाना शुरू कर दिए। 25 பேர் நாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரே நாள்। हालेलुया। 2011 में मैं प्रभु यीशु मसीह का सेवा विश्ववाणी संस्था के साथ में जोड़ करके सेवकाई शुरू कर दिया। 2011 நான் விஸ்வவாணியோட இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் ஊழியத்தை।
आज प्रभु यीशु मसीह यूपी बनारस जिला में प्रभु मुझे इस्तेमाल कर रहा है। बहुत से दुष्ट आत्माएं, बीमारियां प्रभु यीशु मेरे जीवन से लोगों को आशीषित कर रहा है और लोग चंगा हो रहे हैं और प्रभु उनको बढ़ा रहा है। ஆண்டவர் வந்து இப்போ அந்த யூபியிலையும் வாரணாசியிலும் உள்ள பகுதிகளில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் அந்த ஊழியத்தை நன்றபடியாக நடத்திக் கொண்டிருக்கிறார். मैं 10 किलोमीटर, 20 किलोमीटर, 30 किलोमीटर तक मैं जाकर साइकिल से चला करके मैं सेवा करता हूँ। 20, 30, 40 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவாராம். ஓட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒவ்வொரு இடத்துலயா சொல்லுவாராம். आप लोग प्रेयर करें कि और जगह पे परमेश्वर अगुवाई करते हैं, लेकिन मैं पहुंच नहीं पाता हूं। आप प्रार्थना करें कि परमेश्वर बाइक का इंतजाम कर दे। எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. 40-30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லறதுக்குள்ள கொஞ்சம் பேர் தான் சொல்ல முடியுது. மறுபடியும் அதே 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரணும், அதுக்குள்ள இருட்டாயிரும். இதுக்காக நாங்க பைக்குக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுக்காக கிடைச்சிடணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. हमारे बनारस के लिए सेवा कीजिए, सेवा पढ़ने के लिए आप प्रार्थना करें कि और आत्माएं बचाई जाएं। சீக்கிரமா வாரணாசி பகுதியில் உள்ள ஆத்மாக்கள்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய ஆத்மாக்கள் எங்களுக்கு கிடைக்கும்படிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். क्योंकि बनारस उत्तर प्रदेश योगी का राज्य है, इसमें बहुत विरोध होता है। हम लोग बड़े मुश्किल से जा करके सुसमाचार, रात को दोपहर में हम लोग जा करके सुसमाचार सुना रहे हैं। நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதியான நேரத்திலயும் இரவு நேரத்திலயும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த இடத்துல சொல்ல போவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. நாங்க கொஞ்சம் நாங்க வந்து எங்களுடைய காரியங்களை நாங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல சொல்றோம். आप लोग प्रार्थना करें कि परमेश्वर हम सबको सुरक्षा प्रदान करे ताकि सेवा और आगे बढ़ता रहे। நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சீக்கிரமா நாங்க வந்து எல்லா ஜனங்களையும் சந்திச்சிடணும். आप हमारे सेवकाई के लिए प्रार्थना करें कि प्रभु हमको और तेजी से इस्तेमाल करे। வேகமாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும்படி நீங்க தயவு கூர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. प्रभु यीशु मसीह के नाम में आमीन। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.